திருப்பதியில் நாங்கள் ஒரு குட்டி அவுட்டிங் போகிறோம். ரூமில் இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு சும்மா சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரி, பை வாக்லேயே அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். திருப்பதி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. மலை பக்கத்துலேயே மலைலாம் இருக்குது, இருந்தாலும் ஹீட்டாக தான் இருக்குது. பயங்கர ஹீட்டாக இருக்குது. சுவிக்ஷா குட்டியா அழகாக நடந்துட்டு வர்றா. சாப்பிடு, இப்போ எடுத்து சாப்பிடு. வாங்கிக்கோ. வேற ஏதாவது வேணுமாடா? சுடுதா? வேற ஏதாவது வேணுமாடா? நாவப்பழம் தா உள்ள போய் கீழே வச்சுக்கோ. இல்ல நம்ம திருப்பதி விசிட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம போயிட்டுருக்க ஒரு கோவில் வேலூர் கோல்டன் டெம்பிள். வேலூரில் ஒரு தங்க கோவில் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வேலூர் தங்க கோவில். இன்னும் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 2.3 கிலோமீட்டர் காட்டுது. 6 மினிட்ல ரீச் ஆகுன்ற மாதிரி காட்டுது. எதுவும் பண்ணாதரா. கைஸ், இதில் தான் என்ட்ரி. கேட் 1, கேட் 2, கேட் 3ன்னு போட்டிருக்கு. நாங்கள் இங்கே கேட் 2வில் வந்து என்ட்ரி ஆகிறோம். கார் பார்க்கிங்னு போட்டிருக்கு. ஓகே, கைஸ், சுவிக்ஷா ட்ரெஸ்ஸை பாருங்க. அம்மன் இல்லை, இப்படி பாரு. ஏய், சூப்பராக இருக்கு. திருப்பதியில் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப தூரம் வேறு நடக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக தெரியல. நானும் இந்த கோயில் பற்றி, இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியும். இதுக்கு எப்படி போகணுன்றதெல்லாம் நாங்கள் பார்க்கல. வண்டிலாம் இருக்குது. மொபைல் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். தரிசனத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு 1.5 hour ஆகும் போல் போயிட்டு வர்றதுக்கு. ஒரு 2-3 300ல் ஒன்று இருக்குது, 150ல் ஒரு டிக்கெட் இருக்குது, 500ல் ஒரு டிக்கெட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சாமி பார்க்கலாம், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். ஸோ நாங்கள் 500லேயே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா சாமிக்கிட்ட வந்து 10 minutes உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
திருப்பதி மாதிரியே தான் இங்கேயும் மொபைல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க போல். மொபைல்லாம் உள்ளே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப பெரிய கோயில். எவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுறாங்க பாருங்க. அன்னதானம் ஃப்ரீ. சரி போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொன்னார். ஸோ அங்கேருந்து நேராக போனோம். போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அன்னதானம் மாதிரி வந்து போடுறாங்க போல். டெய்லி போடுவாங்க போல். அங்கே போய் உட்காந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க, வச்சுக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் சாதம், ஒரு கூட்டு, சாம்பார் சாதம். சாம்பார் சாதம்னா சாம்பார் சாதமாக வைக்கல, ஒயிட் ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றுறாங்க. திருப்பி ஒயிட் ரைஸ் போட்டு ரசம், அப்புறம் ஒயிட் ரைஸ் போட்டு தயிர். சரிப்பா. இவன் பையன் தூங்கிட்டாக. வேலூர் கோல்டன் டெம்பிள் தரிசனமும் முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் சாமி நல்லா சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து மொபைலை வச்சுட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அழுவ ஆரம்பிச்சிட்டான். கார் நின்னா அழுவாரு. கார் வந்து போய்கிட்டே இருக்கணும்ன்றான். கார் போய்கிட்டேவா இருக்க முடியும்? எங்கேயும் நிறுத்தக்கூடாது. அவனுக்கு நிறுத்தினா உடனே அழுதுருவான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்து லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சரி இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது அந்த சாப்பாடு வந்து அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, அதில் வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்களாம், பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்களாம். எப்படின்னா எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணால் யார் சாப்பிடக்கூடாது? குழந்தை பிறந்தவங்க வந்து வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிடக்கூடாதுல்ல. அது மாதிரி எல்லாருக்கும் பார்த்து சூப்பராக பண்ணுறாங்க. சாப்பாடு பண்ணி டெய்லி அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. 500 ருபீஸில் போனதால் சாமி கிட்ட உட்காந்து பார்த்துட்டு நம்ம 500 ருபீஸ் கொடுத்தாலும் அது ஒரு நல்ல எப்படியும் அவங்க அந்த காசை வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிரசாதம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 500 ருபீஸ் கொடுத்து போனாலும் அதை வந்து அவங்க ஒரு நல்லதுக்கு தானே யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போது அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னக்குள்ளே ஓகே 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தோம். 10 நிமிஷம் சாமியை உட்காந்து பார்த்தோம். நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா, திருப்பதி இல்லை வேலூர் பக்கம் வந்தாலும் இந்த கோவில் வந்து ஒரு மஸ்ட் விசிட் மாதிரி தான். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து பார்த்துட்டு போகலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. கைஸ், இப்போ நாங்கள் வந்து ஆம்பூரில் இருக்கோம். ஆம்பூரில் இங்கே ஒரு பிரியாணி கடையில் இருக்கோம். இங்கே வந்து ஆம்பூர் பிரியாணி. இங்கே ஆக்சுவலாக இப்போ நான் வந்து சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிட்டேன். நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. திவ்யா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட வேணாம், நீ வேணால் சாப்பிட்டுக்கோ, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சா. அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு மட்டன், வெஜ்ஜு ப்ரான், வெஜ்ஜு சிக்கன், வெஜ்ஜு ஃபிஷ்ஷு. இது ஆக்சுவலாக வெஜ்ஜு, பட் ஆனால் டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட்டு. இப்போ வெஜ்ஜு சிக்கன் இருக்குல்ல, அதில் 65 வந்து வாங்கி திவ்யா சாப்பிட்டுச்சா. அது வந்து எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு வெஜ்ஜோட டேஸ்ட் மாதிரி இல்லை. நம்ம இப்போ நான்வெஜ் சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ சோயா பீன்ஸில் செய்கிறதான். ஸோ அங்கே சாப்பிட்டாச்சு. இங்கே ஆம்பூரில் இருக்கோம். இப்போது ஆம்பூரில் இங்கே அந்த பிரியாணி கடையில் இருந்து கிளம்ப போகிறோம். இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது. பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம்.
அங்கே போயிட்டு இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணிக்கணும். அது யாரால் சேஞ்ச் ஆச்சுன்னா சுவிக்ஷாவால். அவள் வந்து நாளைக்கு லீவு தான், எனக்கு இங்கே எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லினே இருந்தாலா, சரி அப்படி போயிட்டு அப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டோம். ஸோ எங்கேன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.